ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் டிஎன்பிசி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட யூனிட் 9க்கான கொஷின்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா 2024 கேட்ட இந்த வருஷம் கேட்ட கொஷின்ஸ் பேப்பர் மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, நியூசிலாந்தின் புகையில்லா சுற்றுச்சூழல் மசோதாவை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், சட்டம். இதுக்கான சட்டம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2022 நிறைவேறியிருக்கும். இது வந்து கரெக்டு தான். அதாவது நியூசிலாந்தின் புகையில்லா சுற்றுச்சூழல் மசோதா அது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான சட்டம் வந்து டிசம்பர் 2022 நிறைவேறியிருக்கும். 2008க்கு பிறகு பிறந்தவர்கள் வந்து ஒருபோதும் சிகரெட் அல்லது புகையிலை பொருட்களை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து கரெக்டு தான். அதே மாதிரி வந்து புகையிலை தயாரிப்புகளை நிக்கோட்டினுடைய அளவு குறைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த மசோதாவில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மூணுமே வந்து கரெக்டு. ஓகேங்களா? இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கொஷின்ஸ் தான். இருந்தாலும் வந்து 2024 இந்த 2022 பற்றி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா 2022 2024 கேட்டிருக்காங்க. ஜூன் 2022 எந்த அதாவது எதுக்காக நகரங்களில் பார்த்தீங்கன்னா சுத்தம் செய்வதற்கு அவற்றை குப்பைகள் இல்லா பகுதியாக்க தமிழ்நாட்டில் இயக்கம் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா தூய்மையான மக்கள் இயக்கம். இதுதான் இந்த இயக்கம் தான் பார்த்தீங்கன்னா ஜூன் 2022 தொடங்கியிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா நகரங்களில் சுத்தம் செய்வதற்கும் அவற்றை வந்து குப்பைகள் இல்லா பகுதியாக்க தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட இயக்கம் தான் இந்த தூய்மைக்கான மக்கள் இயக்கம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நிதி அமைச்சகத்தின் செலவினத்துறையானது எதை ஏற்படுத்துவதற்கு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநிலங்களுக்கு வழங்கியிருக்கு அப்படின்னா ஒற்றுமை வணிக வளாகம். ஓகேங்களா? நிதி அமைச்சகத்தின் செலவினத்துறையானது ஒற்றுமை வணிக வளாகத்தை ஏற்படுத்துவதற்காக தான் விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து மாநிலங்களுக்கு வழங்கியிருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின் வருவனற்றுள் ஏக் பாரத் ஸ்ரேஷ்தா பாரத் திட்டம் வந்து பற்றிய கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஏக் பாரத் ஸ்ரேஷ்தா இந்த பாரத் திட்டம் பார்த்திங்க அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேலோட 140வது பிறந்த நாள் அன்று வந்து அறிவிக்கப்பட்டிருக்கும். இது சரிதான். அதே மாதிரி இதுக்கான குறிக்கோள் என்ன அப்படின்னா நமது தேசத்தின் ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையை கொண்டாடுவது தான் வந்து இதுக்கான குறிக்கோள். மூணாவது பாருங்கள். மற்ற நாடுகளின் சிறந்த நடைமுறைகளை கற்றுக்கொள்வதற்கான சூழலை உருவாக்குதல். இது வந்து தவறு. ஓகேங்களா? இது வந்து வராது. மற்ற நாடுகளின் சிறந்த நடைமுறைகளை கற்றுக்கொள்வதற்கான சூழலை வந்து இந்த திட்டம் வந்து உருவாக்கலை. அப்போ வந்து இது தப்பு. அப்போ என்னென்னா இந்த ஏக் பாரத் ஸ்ரேஷ்தா பாரத் திட்டம் பார்த்திங்க அப்படின்னா நமது தேசத்தின் ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மை வந்து கொண்டாடுவதே வந்து இதோடைய குறிக்கோள். ஏன்னா அது வந்து ஒற்றுமையுடைய தந்தை தான் வந்து நம்ம வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் சொல்லுவோம். அதனால தான் அவருடைய பிறந்தநாள் அதாவது 140வது பிறந்தநாள் அப்போ வந்து இது வந்து அறிவிச்சிருப்பாங்க. அப்போ 1, 2 மட்டும் தான் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் டேஷ் பள்ளிகளின் அடிப்படை கல்வி தேவையை பூர்த்தி செய்வதற்காக கரும்பலகை திட்டம் செயல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா ஆரம்ப பள்ளிகளின். ஓகேங்களா? கரும்பலகை திட்டம் யாருக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆரம்ப பள்ளிகளுடைய அடிப்படை கல்வி தேவையை பூர்த்தி செய்வதற்காக தான் இந்த கரும்பலகை திட்டம் வந்து இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டிருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொறுத்து சொல்லியிருக்காங்க. திட்டம் அதுக்கான திருமண உதவி என்ன திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது டாக்டர் தர்மம்மாள் அம்மையார் அவங்க பேரில் வந்து பார்த்திங்கன்னா விதவைங்களுக்கு மறுமணம் செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு திருமண உதவியாக வந்து செய்வாங்க. அதாவது இப்போ 8 கிராம் தங்க காசு, அப்புறம் வந்து 50,000 ரூபாய் வந்து காசோலை இந்த மாதிரி வந்து தருவாங்க. டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் பேரில் வந்து பார்த்திங்கன்னா விதவைகள் மறுமணம் செய்கிறாங்களே அவங்களுக்கு திருமண உதவி. அதே மாதிரி ஈவேரா மணியம்மையார் நினைவு பார்த்திங்கன்னா ஏழை விதவை தாய் இருக்காங்களே அவங்களுடைய பெண்களுக்கு. ஓகேங்களா? அவங்க பெண்களுக்கு வந்து திருமணம் செய்கிறாங்க அப்படின்னா ஈவேரா மணியம்மையாருடைய நினைவாக வந்து போற்றும் வகையில் அந்த இதில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி 8 கிராம் தங்க காசு, அதே மாதிரி 50,000 ரூபாய் படம் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அடுத்தது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு பார்த்திங்க அப்படின்னா கலப்பு திருமணம், அதுக்கு வந்து திருமண உதவி அந்த பேரில் தருவாங்க. அதே மாதிரி அன்னை தெரசா நினைவு பார்த்திங்க அப்படின்னா அனாதை பெண்களுடைய திருமணத்துக்காக உதவி செய்கிறது வந்து அன்னை தெரசா நினைவு அந்த பேரில் வந்து கொடுப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை 2017 மாவட்ட வாரியாக வறுமை மற்றும் வருவாய் நிலையில் கீழே இருக்கக்கூடியது எது அப்படின்னா அரியலூர். அதாவது வறுமை மற்றும் வருவாய் நிலையில் கீழே இருக்கக்கூடிய மாவட்டம் இந்த 2017 படின்னு பார்க்கும்போது அரியலூர் மாவட்டம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மக்கள் போர்ட்டலுடைய நோக்கம் என்ன அப்படின்னா எதுக்காக இந்த மக்கள் போர்ட்டல் அப்படின்றது தொடங்குறாங்க அப்படின்னா மாநில அளவிலான முழுமையான அந்த குடியிருப்போர் தரவுகளை மின்னணு முறையில் நிர்வகிக்கிறது. ஓகேங்களா? அப்படியே ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்போர் டேட்டாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து நம்ம டிஜிட்டல் முறையில் வந்து நிர்வகிக்கிறதுக்காக தான் இந்த மக்கள் போர்ட்டல் அப்படின்றத வந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழகத்தில் எந்த பயிர் உற்பத்திக்காக மிக அதிக அளவு நிலப்பரப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா நெல். ஓகேங்களா? நெல் தான் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து பயிரிடுறதுக்காக உற்பத்தி செய்கிறதுக்காக தான் அதிக அளவு நிலப்பரப்பு வந்து பயன்படுத்துகிறாங்களாம்.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸ்டெப் என்பது என்ன அப்படின்னா பெண்களுக்கு வந்து பயிற்சியும் வேலைவாய்ப்பு அதுக்கான ஆதரவை குறிக்கிறது தான் இந்த ஸ்டெப் அப்படின்றது. ஸ்டெப் அப்படின்றது வந்து பெண்களுக்கு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்புக்கான ஆதரவை குறிக்கக்கூடியது தான் அந்த ஸ்டெப் அப்படின்றது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக அட்டவணை 1, 2 பொறுத்து சொல்லியிருக்காங்க. பேட்டி பஜாவோ பேட்டி பதாவோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலின விகித முன்னேற்றம் மற்றும் பெண் கல்வியை உறுதிப்படுத்துறதுக்காக இந்த பேட்டி பஜாவோ பேட்டி பதாவோ அப்படின்ற திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா RGSEAG அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா வளர் இளம் பருவ பெண்களுடைய ஒட்டுமொத்த முன்னேற்றத்தை இது பண்ணுறதுக்காக தான் RGSEAG அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த திட்டம் IGMSY இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கருவுற்ற மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு பண உதவி தரதுக்காக தான் இந்த IGMSY அப்படின்ற திட்டம். உஜாவாலா அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இழி வணிக தொடர்பு தடுக்கிறதுக்காக. ஓகேங்களா, இழி வணிக தொடர்பை வந்து தடுக்கிறதுக்காக தான் இந்த உஜாவாலா அப்படின்ற திட்டம் வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஓகேங்களா, பேட்டி பஜாவோ பேட்டி பதாவோ அப்படின்றது வந்து பாலின விகித முன்னேற்றம் மற்றும் பெண் கல்வி உறுதிப்படுத்துறதுக்கு. RGSEAG அப்படின்றது வந்து வளரிளம் பருவ பெண்களுடைய ஒட்டுமொத்த முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய அந்த திட்டம். அடுத்து பார்த்திங்கன்னா IGMSY அப்படின்றது வந்து கருவுற்ற மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு பண உதவி வழங்குறதுக்காக. உஜாவாலா திட்டம் பார்த்திங்கன்னா இழி வணிக தொடர்பை வந்து தடுக்கிறதுக்காக. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டேஷ் அதாவது ஸ்டேட் இன் இந்தியா ப்ரொவைட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அலாங் வித் த மிட் டே மீல்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா, அதாவது வந்து காலை உணவு திட்டம் இருக்குங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து கொண்டு வந்து மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. அதாவது காலை உணவு திட்டம் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கான இடங்களோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 44 மற்றும் 2. ஓகேங்களா, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பட்டியல் சாதியினர் எத்தனை பேர் அப்படின்னா 44 அவங்களுக்கான இடங்கள். ஓகேங்களா, பட்டியல் சாதியினருக்கு வந்து சட்டமன்றத்தில் 44 இடங்களும் பழங்குடியின மக்களுக்கு பார்த்திங்கன்னா 2 இடங்கள் இருக்குது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஏற்றுமதி தயாரிப்பு குறியீடு 2022 படி தமிழ்நாட்டில் ஏற்றுமதி மேம்பாட்டு கொள்கைக்கு எது ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா தொழிற்சாலைகளுக்கான துறைவாரி ஏற்றுமதி திட்டங்கள். அதுதான் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. அதாவது ஏற்றுமதி தயாரிப்பு குறியீடு 2020 படி தமிழ்நாட்டில் ஏற்றுமதி மேம்பாட்டு கொள்கைக்கு வந்து தொழிற்சாலைகளுக்கான துறைவாரி ஏற்றுமதி திட்டங்கள் தான் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாட்டின் முதல் மகளிர் சபை கூட்டம் எப்போ வந்து நடைபெற்றது அப்படின்னா ஜனவரி 12, 2014 தான் வந்து தமிழ்நாட்டில் முதல் மகளிர் சபை கூட்டம் வந்து நடைபெற்றுச்சு. ஜனவரி 12, 2014. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் மாவட்ட அளவில் ஏற்றுமதியை ஊக்குவிக்க மாவட்ட அளவில் ஏற்றுமதி வளர்ச்சி குழுக்கள் அமைக்கப்பட்ட நிலையில் இதனை வந்து அமைக்காத இந்திய மாநிலம் எது அப்படின்னா வெஸ்ட் பெங்கால், அதாவது மேற்கு வங்காளம் தான். பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் மாவட்ட அளவில் ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறதுக்காக மாவட்ட அளவில் ஏற்றுமதி வளர்ச்சி குழுக்கள் அமைக்கப்பட்ட நிலையில் இந்த மாதிரி வந்து அமைக்காத ஒரு மாநிலம் எது அப்படின்னா மேற்கு வங்காளம் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சர்வதேச அளவில் மக்கள் நல அவசரம் கருதி உலக சுகாதார நிறுவனம் அறிவித்த நோயோடைய பெயர் என்ன அப்படின்னா குரங்கு அம்மை அதாவது மங்கி பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வதேச அளவில் மக்கள் நல அவசரம் கருதி உலக சுகாதார நிறுவனம் அறிவித்த நோயோடைய பெயர் தான் வந்து குரங்கம்மை நோய், மங்கி பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கிராம பெண்களை மேம்படுத்துவதற்கான மகளிர் திட்டத்தின் 4 முக்கிய கூறுகளில் கீழ் வருவன எவை அப்படின்னா சமூகம், அரசியல், பொருளாதாரம் மற்றும் கல்வி. இது 4 தான் பார்த்தீங்கன்னா பெண்கள், அதாவது கிராம பெண்களை மேம்படுத்துவதற்கான மகளிர் திட்டத்துடைய 4 முக்கிய கூறுகள். ஓகேங்களா, சமூகத்தில் பெண்கள் மேம்படணும், அதே மாதிரி அரசியலில், பொருளாதாரத்தில், கல்வியில் இதெல்லாம் வந்து மேம்பட்டு இருக்கணும் பெண்கள் அப்படின்றதுக்காக. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எத்தனை சதவீதம் முக்கிய தொழிலாளர்கள் வேளாண்மை மற்றும் அதன் துணை துறைகளில் பணியாற்றாங்க அப்படின்னா 48.9%. ஓகேங்களா, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் வந்து 48.9% முக்கிய தொழிலாளர்கள் வேளாண்மை மற்றும் அதன் துணை துறைகளில் பணியாற்றுகிறார்கள். வேளாண்மை சார்ந்து இருக்கிறவங்க. ஓகேங்களா, வேளாண்மையும் அந்த துணை துறைகளில் சார்ந்திருக்கவங்க பார்த்தீங்கன்னா பணியாற்றவங்க பார்த்தீங்கன்னா 48.9%. இந்தியாவின் முதல் உள்நாட்டு COVID-19 தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா கோவாக்சின். இந்தியாவிலே வந்து முதல் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட COVID-19 தடுப்பூசி பார்த்திங்கன்னா கோவாக்சின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையிலானது டேஷ் உற்பத்தி மற்றும் சேவையின் வலுவான செயல்திறன் கொண்டது அப்படின்னா பொருளாதாரம். ஓகேங்களா, தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையிலானது பொருளாதார உற்பத்தி மற்றும் வந்து சேவையின் வலுவான செயல்திறன் கொண்டிருக்கும்.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டேஷ் தமிழ்நாட்டின் 2வது பெரிய ரயில் நிலையம் மற்றும் தமிழ்நாட்டின் பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்று அப்படின்னா திருச்சிராப்பள்ளி சந்திப்பு. ஓகேங்களா, திருச்சிராப்பள்ளி சந்திப்பு தான் வந்து தமிழ்நாட்டின் 2வது பெரிய ரயில் நிலையம் மற்றும் தமிழ்நாட்டுடைய பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்று. முதல் எதாக இருக்கும்? சென்னை சென்ட்ரலாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எது ஒன்று பொதுத்துறை இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் பார்க்கும்போது NLC, SAIL, BSNL இதெல்லாம் வந்து பொதுத்துறை நிறுவனம் தான். இதில் டிஸ்கோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பொதுத்துறை கிடையாது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சுய உதவிக்குழுக்கள் என்ற தலைப்பில் சரியான வாக்கியங்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரும்பாலான சுய உதவிக்குழுக்கள் 10 முதல் 20 பெண் உறுப்பினர்களை கொண்டிருக்கும். ஓகேங்களா, சுய உதவிக்குழுக்கள்னாவே 10லேருந்து 20 பெண் உறுப்பினர்கள் இருப்பாங்க. இது வந்து சரிதான். அதே மாதிரி சுய உதவிக்குழுக்கள் சிறு சேமிப்பை அதிகரிக்கிறதுக்காக தான். ஓகேங்களா, இதுவும் வந்து கரெக்ட் தான். சுய உதவிக்குழுக்கள் தாங்களே நிர்வகித்து கொள்ள முடியாது அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து தப்பு. இதை வந்து எதுக்காக அப்படின்னா சுய உதவிக்குழுக்கள்னாலே தங்களை வந்து தாங்களே நிர்வகித்துக்கிறதுக்காக தான் இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது ஒரு 10லேருந்து 20 பெண் உறுப்பினர்கள் வந்து பெரும்பாலும் வந்து இந்த சுய உதவிக்குழுக்களில் இருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா சிறு சேமிப்பை வந்து அதிகரிக்கிறதுக்காக. அவ்வளோதான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1, 2 மட்டும்தான் சரி, 3வது வந்து தப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட தொடர்களிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் எது அப்படின்னா நீலகிரி. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தியில் வந்து குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டம் வந்து நீலகிரி மாவட்டம் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வகிக்கக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னா சென்னை தான். புலம்பெயர்ந்தோர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க இல்லைங்களா, அதில் அந்த பதிவில் பார்த்திங்கன்னா முன்னிலையில் வகிக்கக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னா சென்னை தான். சென்னையிலேருந்து அதிக பேர் வந்து புலம்பெயர்ந்திருக்காங்க. அடுத்து பாருங்கள். NH-44 தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலையாகும். இது வந்து ஒசூரில் இருந்து எது வரைக்கும் செல்லுது அப்படின்னா கன்னியாகுமரி. ரொம்ப அதாவது மிக நீளமான நெடுஞ்சாலைனா தமிழ்நாட்டில் NH-44 தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒசூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் செல்லுது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிரிட்டிஷ் அரசாங்கம் மறைமுகமாக இந்தியர்களின் முன்னேற்றத்திற்கு உதவியது அவையாவன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கொடுத்துருக்காங்க. அதாவது பாடசாலைகளை நாடு எங்கிலும் நிறுவியதன் மூலம் அப்படின்ட்டும், அதே மாதிரி புதிய தொழிற்சாலைகளை அமைப்பதன் மூலமும், போக்குவரத்து வசதி செய்கிறது மூலமாக. இது 3க்காக தான் பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் மறைமுகமாக இந்தியர்களின் முன்னேற்றத்திற்கு உதவி இருக்கும். ஓகேங்களா, பாடசாலைகளை நாடு எங்கிலும் நிறுவியதன் மூலம், அதே மாதிரி வந்து புதிய தொழிற்சாலைகளை அமைக்கிறது மூலமாக, போக்குவரத்து வசதி செய்கிறது மூலமாக. இதுதான் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் மறைமுகமாக இந்தியர்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவி இருக்கும். இந்த புதிய தேவாலயங்களை நிறுவியதன் மூலம் அது வந்து வராது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக. இது வந்து பரவலான மாறுபாடுகளை காட்டும் மாநிலங்களை சரியாக பொறுத்து சொல்கிறாங்க. ஒப்பீட்டளவில் குறைந்த வருமானத்துடன் உயர் மனித வளர்ச்சி அப்படின்றது வந்து கேரளா. ஓகேங்களா, குறைந்த வருமானம் தான் இருக்கும், ஆனால் மனித வளர்ச்சி வந்து உயர் மனித வளர்ச்சி இருக்கும். அப்போ வந்து கேரளா. அதிக வருமானத்தில் குறைந்த மனித வளர்ச்சி, வருமானம் வந்து அதிகமாக இருக்கும், ஆனால் வளர்ச்சி பார்த்திங்கன்னா மனித வளர்ச்சி கம்மியாக இருக்கும். அப்போ வந்து அது ஹரியானா. வேகமான பொருளாதார வளர்ச்சி மற்றும் மெதுவான மனித வளர்ச்சி அப்படின்றது வந்து ராஜஸ்தான். பொருளாதார வளர்ச்சி அதிகமாக வேகமாக இருக்கும், ஆனால் வந்து மெதுவாக வந்து மனித வளர்ச்சி இருக்கும். மெதுவாக இருக்கிறது வந்து ராஜஸ்தான். பரஸ்பர மந்தமான வளர்ச்சி மற்றும் மனித வளர்ச்சி, பரஸ்பர மந்தமான வளர்ச்சி மற்றும் மனித வளர்ச்சி அப்படின்றது வந்து பீகாரில் சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய 97வது பிறந்த தின விழாவின் போது தமிழ்நாடு அரசு எதை உருவாக்குவதாக அறிவிச்சிருக்கு அப்படின்னா, அதாவது சென்னையில் உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை உருவாக்குறதா தான் அறிவிச்சிருப்பாங்க 97வது பிறந்த தின விழாவின் போது. ஓகேங்களா, கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய 97வது பிறந்த தின விழாவின் போது தான் தமிழ்நாடு அரசு வந்து சென்னையில் வந்து உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை உருவாக்குவதாக அறிவிச்சிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். லாஸ்ட் கொஸ்டின். 2013ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எது அப்படின்னா மலையாளம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 2013 பார்த்திங்கன்னா செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி வந்து மலையாளம். அதே மாதிரி 2004 பார்த்திங்கன்னா தமிழ், 2005 பார்த்திங்க அப்படின்னா சமஸ்கிருதம், 2008 பார்த்திங்க அப்படின்னா கன்னடம், தெலுங்கு, 2013 வந்து மலையாளம், 2014 வந்து ஒரியா. ஓகேங்களா, இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.